ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கரும்பு சாறு கேசரி. அதாவது பொங்கலுக்கு வாங்கின கரும்பில் ஒரு கரும்பு எடுத்து சாறு பிழிஞ்சி கேசரி பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக, நல்ல வாசனையாக இருக்கும். கரும்பு வாசனை. இதை எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். பாருங்கள், இது ரேஷன் கடையில் கிடச்ச கரும்பு தான். இதை நம்ம தோல் எடுத்து இடையிடையே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துடணும். நான் இதே போல் 2 துண்டு எடுத்திருக்கேன். அதை நம்ம பொடியாக கட் பண்ணி காணிச்சேன். பாருங்கள் இப்படி நான் பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்படி பொடி பொடியாக கட் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கு எடுக்கணும். எல்லா கரும்பையும் எடுங்க. பாருங்கள், நான் இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சி எடுக்கணும். பாருங்கள், இதுக்கு தண்ணி விட வேண்டாம், எடுத்துருங்க. நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கப்பு, நம்ம எந்த கப்பில் ரவை எடுக்க போகிறோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இதை ஒரு வடிதட்டில் போடுங்க. இது கொஞ்சம் பெரிய கண்ணுள்ள வடிதட்டு. பாருங்கள், இது நல்லா கையால் பிழிஞ்சி எடுத்துருங்க. அப்படின்னா தான் நல்லா வரும் சாறு எல்லாம். நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு. பாருங்கள் சாறு. நம்ம ஒரு கப்பு தண்ணி விட்டோம், கொஞ்சமாக தான் இதுலேயும் சாறு வரும். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு அதையும் அரைச்சி வடிகட்டிடுங்க. பாருங்கள், இதையும் வடிகட்டியாச்சு. பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்று போல் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் ஒரு நேரம் வடிகட்டியில் வடிகட்டணும். இல்லைனா நீங்கள் துணியில் வடிகட்டி எடுக்கலாம், நல்ல நைஸாக கிடைக்கும். நான் இது நல்ல நைஸான தேயிலை வடிகட்டி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த சக்கையும் வெளியே வந்துடும். இதையும் நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க. பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ இதை அளந்து எடுத்துருவோம். பாருங்கள், 1 2 3 கப்பு கூட கொஞ்சம் இருக்கட்டு. நான் இந்த கப்பில் தான் ஒரு கப்பு ரவை எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம வானலியில் போட்டு நல்லா வாசனை வரும் வரைக்கும் வறுக்கணும். நான் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா வாசனையாட்டு வரணும், முறுமுறுனி இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரணும். நல்லா கலர் மாறிடக்கூடாது, நல்லா வாசனை வரணும். கை வச்சு பார்த்தா நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இதை இப்போ ஆற வச்சிருவோம் இறக்கி. இப்போ ஒரு கடாயில் நெய் விட்டு 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் விட்டு நம்ம முந்திரி பருப்பு, இது ஏற்கனவே வறுத்த முந்திரி பருப்பு தான், அதனால் நான் உடனே காஞ்ச திராட்சையும் போட்டுருவேன். காஞ்ச திராட்சை உப்பி வரணும். வந்த உடனே எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. பாருங்கள், நான் உப்பி வந்துட்டு இப்போ எடுத்து வச்சுக்குவோம். எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதே எண்ணெயிலையும் நெய்யிலையும் நம்ம வடிகட்டி வச்ச கரும்பு சாறை விட்டுருவோம். கரும்பு சாறை விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதிச்சணும். பாருங்கள், நல்லா நுரை கட்டி வந்து பொங்கி வரும். பாருங்கள், நல்லா இப்படி தலையை வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் கொஞ்சம் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். அதையும் விட்டு நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு பாருங்கள், அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துடணும். இடையிடையே அழுக்கை எடுத்துருங்க. நீங்கள் கலர் விடுக்கும் ஒரு நேரம் எடுத்துருங்க. நான் எடுத்தேன். அப்படி அழுக்கெல்லாம் எடுத்துருங்க. கரும்பு எவ்வளோ தான் நம்ம க்ளீனாக கழுவி போட்டாலும் இப்படி தான் வரும். பாருங்கள், இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு ரவையை கொட்டி கிளறிடணும். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டு மூடி வச்சுக்குவோம். அப்படின்னா அந்த இதுலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நல்லா சாஃப்டாகட்டும் இருக்குது. இந்த மற்ற கேசரியோட இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதில் இனிப்பு காணாது. அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சீனி போடுவேன். உங்களுக்கு சீனி வேண்டான்னா நம்ம நாட்டு சக்கரை போடலாம்.
வெல்லம் போடலாம். பாருங்கள், இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா இலகி இன்னும் இறுகி வரும். இன்னும் கொஞ்சம் சீனியை பார்த்துருங்க, இன்னும் கொஞ்சம் காணாது. அதையும் போட்டு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கிளறி விட்டுருங்க. பாருங்கள், இப்போது நம்ம எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் நெய் இருந்து அதையும் விட்டுருங்க. கொஞ்சமாக எண்ணெயும் விட்டு அந்த நெய்யிலே எல்லாம் விட்டுருக்கேன். எல்லாம் விட்டு போதும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போது 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, நம்ம வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டு நல்லா கிளறிடுங்க. கிளறி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களை இனிப்பு எல்லாமே பார்த்து எடுங்க. ஏன்னா நம்ம கரும்பு சாறு விட்டுருக்கனால இனிப்பு அளவு பார்த்து தான் போட வேண்டியது வரும். இப்போ இதை இறக்கி மாற்றிடுவோம். பாருங்கள், கரண்டியில் எப்படி விழுவுன்னு பாருங்கள். இதே அளவோடு நீங்களும் செய்து பாருங்கள். கரும்பு, இந்த பொங்கலுக்குள்ள கரும்பில் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.